ஒரு காலத்தில் மகத நாட்டில் சாருமதி என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் மிகவும் அன்பும் பணிவும் கொண்டவள். தனது கணவனையும் மாமனார் மாமியாரையும் அன்புடன் கவனித்து வந்தாள். தினமும் அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்றி மகாலட்சுமி தேவியை பக்தியுடன் வழிபடுவாள். அவளுடைய வாழ்க்கையில் செல்வத்தை விட குடும்பத்தின் நலமும் மனநிம்மதியும் தான் முக்கியமாக இருந்தது. அவளுடைய உண்மையான பக்தியை கண்டு மகாலட்சுமி தேவி மிகவும் மகிழ்ந்தாள். ஒருநாள் மாலை சாருமதி மகாலட்சுமி தேவியின் முன் விளக்கேற்றி வைத்து மலர்களால் அலங்கரித்து வழிபட்டாள். கைகளை கூப்பி, தாயே மகாலட்சுமி, எங்கள் குடும்பத்தில் எப்போதும் அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்க வேண்டும். எங்கள் குடும்பத்தினருக்கு நல்ல ஆரோக்கியமும் மனநிம்மதியும் அருள வேண்டும். எங்கள் இல்லத்தில் உன் அருள் என்றும் நிறைந்திருக்க வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொண்டாள். அவளுடைய தூய்மையான பக்தியால் மகாலட்சுமி தேவி மிகவும் மகிழ்ந்தாள். அன்று இரவு சாருமதி அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அப்போது அவளுடைய கனவில் தெய்வீகமான ஒளியுடன் மகாலட்சுமி தேவி தோன்றினாள். அன்னை மகாலட்சுமி அழகான தாமரை மலரின் மீது அமர்ந்திருந்தாள். அவளுடைய தலையில் தங்க கிரீடமும் உடலில் அழகிய சிவப்பு பட்டுப்புடவையும் ஏராளமான தங்க நகைகளும் ஜொலித்தன. சுற்றிலும் தெய்வீகமான பொன்னிற ஒளி பரவியது. அந்த காட்சியை பார்த்த சாருமதி ஆச்சரியத்துடனும் பக்தியுடனும் அன்னையை வணங்கினாள். அப்போது மகாலட்சுமி தேவி சாருமதியை பார்த்து, சாருமதி, உன்னுடைய பக்தியால் நான் மிகவும் மகிழ்ந்தேன். வரும் சுக்கிலபட்ச வெள்ளிக்கிழமை அன்று என்னை வரலட்சுமியாக நினைத்து பக்தியுடன் விரதம் இருந்து வழிபடு. இந்த விரதத்தை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் கடைபிடிப்பவர்களின் இல்லங்களில் மங்களமும் மகிழ்ச்சியும் மனநிம்மதியும் பெருகும். உன் குடும்பத்தினருக்கும் என் அருள் என்றும் இருக்கும் என்று கூறினாள். அதை கேட்ட சாருமதி கண்ணீர் மல்க, தாயே, உன் அருளை என்றும் மறக்க மாட்டேன் என்று வணங்கினாள். மறுநாள் காலையில் சாருமதி எழுந்ததும் தான் கண்ட கனவை தனது கணவனிடமும் மற்ற பெண்களிடமும் கூறினாள். அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். வரலட்சுமி விரதத்திற்காக அவர்கள் வீட்டை நன்றாக சுத்தம் செய்தனர். வாசலில் அழகான கோலம் போட்டனர். மாவிலை தோரணம் கட்டினர். மல்லிகை, ரோஜா, செவ்வந்தி போன்ற பலவிதமான மலர்களால் வீட்டை அலங்கரித்தனர். பித்தளை விளக்குகளை ஏற்றி பூஜைக்கு தேவையான பொருட்களையும் தயார் செய்தனர். அந்த வீடு முழுவதும் ஒரு புனிதமான திருவிழா போல காட்சியளித்தது. பின்னர் பூஜைக்காக அழகான கலசம் ஒன்றை வைத்தனர். கலசத்தில் புனித நீர் நிரப்பி அதன் மேல் மாவிலைகளையும் தேங்காயையும் வைத்தனர். கலசத்தை சுற்றிலும் மலர்களாலும் மாலைகளாலும் அழகாக அலங்கரித்தனர். அதன் முன் மஞ்சள், குங்குமம், பழங்கள், இனிப்புகள், பூக்கள் மற்றும் விளக்குகள் வைக்கப்பட்டன. அந்த அழகான பூஜை ஏற்பாட்டில் மகாலட்சுமி